நீங்கள் சீஷர்கள் ஆயிட்டீங்களே, பரிசுத்த ஆவி பெற்றுக்கிட்டீங்களா? ஏன்னா விசுவாசி ஆனால் அவன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தினுடைய பலன் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வேன். அப்போ இந்த பலனை பெற்றுக்கிறோமா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், சுகம் கிடைத்தது நல்லது, கடன்கள் அடைக்கப்பட்டது நல்லது, கல்யாணம் நடந்தது நல்லது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது நல்லது, வீட்டுக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் வீட்டை கொடுத்தார் நல்லது, வேலை இல்லை என்று ஜெபித்து கொண்டிருந்தேன் கர்த்தர் வேலையை கொடுத்தார் நல்லது, ப்ரமோஷனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கர்த்தர் ப்ரமோஷன் கொடுத்தார் நல்லது. இதையெல்லாம் விசுவாசத்தினால நீங்க இந்த மாதிரி பலனை பெற்றிருக்கிற நீங்க பரிசுத்தங்கிற பலனை பெற்றிருக்கீங்களா? விடுதலை என்கிற பலனை பெற்றிருக்கீங்களா? அதே போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்களா? ஒரு ரொம்ப